Hi friends, good morning. நம்ம இன்னையிலேருந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 days weight loss challenge தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் எந்த வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு என்னென்ன நான் செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலையில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூவும் ஒரு 4-5 கருப்பு திராட்சையும் நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டேன். 6 பாதாம் பருப்பை ஊற போட்டு அதோட தோலை எடுத்துட்டு அதையும் சாப்பிட்டுக்கிட்டேன். நான் இன்றைக்கி அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒவ்வொரு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோஸ்லலாம் நான் போடுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற சாதாரண சாப்பாடு, சாதாரணமாக நான் எல்லோரும் பண்ணுறது மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் இதுக்கெலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இதெல்லாம் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். சில சமயம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னா அந்த ரெசிபிஸையும் இதில் ஆட் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடியோஸை ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:40 ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வாக் பண்ணலாம். ஒரு 1 hour வந்து நல்லா வாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸாக பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அன்றைக்கி ஃபுல்லாக டைமை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, நான் அவல் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன், உப்புமா மாதிரி. அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் ஜீரகம், கடலைப்பருப்பு அதை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறது ஈஸியாக இருக்கும். டெய்லி வந்து செய்கிறதுக்கு போர் அடிக்காது. அதனால் உங்களுக்கு எது சிம்பிளாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை போட்டுக்கிறேன். தைராய்டு இருக்கிறவங்க வந்து வேர்க்கடலை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் கடலை சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி உப்புமாவில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா காலையில் நான் என்ன பண்ணுறேன், மத்தியானம் என்ன பண்ணுறேன், நைட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து அந்தந்த நேரத்துக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் எல்லோரும் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிங்க. அப்போது ஃபுல்லாக பார்க்கலைன்னா உங்களுக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது. அதனால நான் இப்படி பிரித்து போடலான்னு நினச்சிருக்கேன். அது எப்படிங்கிறத உங்களோட சஜஷனை வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அல்லது எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான். அதனால கொஞ்சம் ஓரளவு வதங்கினா போதும். ரொம்ப வந்து மசிய வேக விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வேகிறதுக்கும் ஈஸியாக உள்ள காய்கறிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்துக்கும் வந்து டயட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் வந்து போர் அடிக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஃபுட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு அரை கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய டயட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவும் வந்து புதுசாக செஞ்சு சாப்பிட்டு இதை சாப்பிட்டா தான் வெயிட் குறையும் நான் சொல்லவே மாட்டேன். நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுல எப்படி வந்து அதை இன்னோவேட்டாக செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம அவல் உப்புமா பண்ணணும்னா வெறுமனையாக அவலை மட்டும் போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து நம்ம சாப்பிட்ருவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் காலையிலேயே வந்து நம்ம காய்கறிகள்லாம் உடம்புல எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னு அப்புறம் ஹேர் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் கேரட் அப்புறம் கேப்சிகம் எல்லாமே வந்து வதங்கிடுச்சு. இந்த இது வந்து எனக்கு போதும், அதனால் நான் இதுக்கு மேலே வதக்கலை. அடுத்து வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு அதெல்லாம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். தைராய்டு இருக்கிறவங்க பிங்க் சால்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதையும் வந்து மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம்.
நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து சிகப்பு அவல் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப்பு இன்றைக்கி எடுத்துருக்கேன். சிவப்பு அவல் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு 1 பவுல் எடுத்திருக்கேன். இதே இது வந்து நம்ம இட்லி தோசைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இட்லினா 2 எடுத்துக்குவேன், தோசைனா ஒரு 2 எடுத்துக்குவேன். அந்த மாதிரி சாப்பிடுவேன். அதுவும் வந்து நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்ற இட்லி தோசையும் சாப்பிட்லாம். ஆனால் அதை விட வந்து நல்லா சீக்கிரம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சிறுதானியம் அந்த மாதிரி இதில் செய்கிற இட்லி தோசையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து உப்பு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம எலுமிச்சப்பழத்தை லாஸ்ட்டு வந்து பிழிஞ்சு ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. அப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து நம்மளுக்கு ஹெல்தியான ஒரு அவல் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சிகப்பு அவல் வச்சு உப்புமா பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் வந்து லெமனும் சியா சீடும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கிட்டேன். சால்ட் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா விட்டுறலாம். நான் பண்ணின அவ்வளோ உப்புமாவையும் நான் எடுத்துக்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கும் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பாதியை நான் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 கப்பு காமிச்சேன் இல்லையா, அந்த கப்புக்கு கரெக்டாக 1 கப்பு அந்த அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 70.5 இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 69.8 இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வந்ததுனால கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்குது. 1 மந்த் கழிச்சு நம்மளுக்கு எவ்வளோ இதே மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். எந்த விதமான அதாவது டயட்னால் வந்து இப்படி ஃப்ரூட் மட்டும் தான் சாப்பிடுவேன், அப்படியெல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். இடையில வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, நான் அதெல்லாம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் டெய்லி வந்து நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் வெயிட்டை லாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டையும் வந்து நார்மலாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் தான். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அடுத்த லஞ்சில் வந்து மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டில் கூட நம்ம வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். 30 நாளும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது மூலமாக வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.